வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படலாம். பிஜேபி குறிப்பாக மீண்டும் டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் திரும்ப அதை கொண்டு வந்துடணும். 29 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக கொண்டு போவதற்கு முன்பாக டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கப்பல் பண்ணி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற செய்திகள் ஓடிட்டுருக்கு. குறிப்பாக பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிகா ரவி அவங்க ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள் கிரவுண்டை ரெடி பண்ணுறாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இன்னைக்கு தோற்ற மசோதாவை திரும்ப கொண்டு வருகிற தைரியம் எங்கிருந்து வந்தது? தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால், எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையின்மை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதால், எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு உள்ளேயே இருக்கக்கூடிய முரண்கள் அதிகரித்து கொண்டிருப்பதால், எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையின்மை அதிகரித்து கொண்டிருப்பதால், உதாரணத்துக்கு காங்கிரஸ் டிஎம்கே உறவு அருந்தது. எதிர்க்கட்சிகளுக்குள் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள் நிலைமை மோசமடைவதால் உதாரணத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ். இதுதான் இந்த தைரியத்துக்கு காரணம். ஏன்னா 58 சீட்டோ என்னமோ 200 என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் டீலிமிட்டேஷன் பில் விமன் ரிசர்வேஷனோடு சேர்த்து கிளப் பண்ணி கொண்டு வந்தது கரெக்டாக 2 மாதம் கூட ஆகலை. ஏப்ரலில் தோற்கடிக்கப்பட்ட பொழுது 2/3 இல்லாமல் 230 அவங்களுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் சேர்ந்து 298 என்னமோ தான் வந்தது. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 50 to 60 சீட்ஸ் நினைக்கிறேன். திஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நவ் இப்போ திரிணாமுல் காங்கிரஸை என் பிளாக்காக உள்ளே கொண்டு வந்தால், டிஎம்கேவை வாக் அவுட் பண்ண வச்சா, தே கேன் கோ நியரர் டு த மேஜிக் நம்பர். பட் அப்போ கூட ஃபுல்லாக கிடைக்காது. சமாஜ்வாதி பார்ட்டி உள்ளே வரணும், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 80 சீட்டு 120 சீட் ஆகிறதால, யூபியில் இந்த பிப்ரவரியில் எலெக்ஷனும் வர இருக்கிறதால ஜெனரல் எலெக்ஷனை அகிலேஷ் யாதவ் வழி கொண்டு வர முடியும்னு ஒரு எண்ணிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறது. பட் நம்பர்ஸில் இன்னமும் அவங்க மோடிக்கு பின்னடைவு தான் இருக்குது. இது கர்ணம் தப்புனா மரணன்றது தான். திடீர்னு விலகிட்டாங்க, யாராவது முரண்டு பிடிச்சிட்டா தோற்று போச்சுன்னா மறுபடியும் அசிங்கமாயிடும். அதனால் அதை ரெடி பண்ணிட்டு தான் இதை கொண்டு வருவாங்க. ஆதரவை பெருக்க பார்ப்பாங்க, ஃபேஸ் சேவரை கொடுப்பாங்க இப்போ எதிர்த்தவங்களுக்கு. ஸோ இது தெளிவாக தெரியுது. இந்த 29க்குள்ளே டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸை வச்சு டீலிமிட்டேஷனை பண்ணி இப்போ இருக்கிறதுலேருந்து இப்போ 500 ப்ளஸ் இருக்கிறத 800 ப்ளஸ்ஸாக கொண்டு போக போகிறாங்க. அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஒருவேளை லோக்சபாவில் நம்பர்ஸ் கண்டினியூ டு பி ஆன் நெகட்டிவ் சைடுனா 2001 or 2002 நினைக்கிறேன், பொட்டா பில்லை பாஸ் பண்ணும்போது ராஜ்யசபா லோக்சபா ஜாயின்ட் செஷன் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு கூட பண்ணலாம். அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். பட் திஸ் கவர்மெண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். இப்போ பதவி அதிகாரம் அது வந்துடுச்சுன்னா எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். ஏற்கனவே அந்த 800 ப்ளஸுக்கான அகாமடேஷனுக்கு தான் அவங்க இதே கட்டியிருக்காங்க. ஜாயின்ட் செஷன் ஒரே இடத்துலயே வச்சு நடத்தவும் ஈஸியாக நடத்த முடியும். ஜாயின்ட் செஷனை ஈஸியாக நடத்த முடியும். அகாமடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. இந்த ஓல்டு லோக்சபாலே பண்ணலாம். ஏன் அவங்க பண்ணாங்கல்ல. இப்போ ராஜீவ்காந்தி வாஜ்பாய் பீரியடில் 2002-3 இப்போ ஜாயின்ட் செஷன் நடத்தும் போது இதே பார்லிமெண்ட் ஹவுஸ் தான் இருந்தது. அதனால் தட்ஸ் நாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் யூசி எப்படி மற்ற பார்ட்டிஸ் இதை அணுக போகிறாங்க. ரெண்டாவது அந்த டீலிமிட்டை ஏப்ரலில் கொண்டு வந்ததுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றாங்க. எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும், என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸை கவர்மெண்ட் இன்னமும் ஃபர்னிஷ் பண்ணலை, ஷேர் பண்ணவும் இல்லை. கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முடிவே பண்ணல, நாங்கள் என்ன சொன்னோமா உங்களுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கூட பொரட்டிக்கலாம். தே கேன் டூ தட். பட் சம்திங் இஸ் குக்கிங் அப்புன்றது தெரியுது. தே ஆர் அப் டு சம்திங்கிறது மட்டும் தெரியுது. தட் ஆல் டிபெண்ட்ஸ் டிஎம்சிக்குள்ளே என்ன நடக்க போகுது. டிஎம்சி ஸ்பிளிட் மேசிவாக இருந்ததுன்னா தே ஆர் நேரிங் தி நம்பர், இன்ச்சிங் டுவர்ட்ஸ் த நம்பர். 29ல் 19ன்றானுங்க. 20 இருந்ததுன்னா தப்பிச்சாங்க அவங்க. அதர்வைஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும். ராஜ்யசபாலையும் அதே மாதிரி. அந்த நம்பர்ஸை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்கெல்லாம் தே வில் ஆல்சோ ஃபால் இன் லைன். சில ரெசிக்னேஷன்ஸை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, சிலர் அப்படியே சேர்க்குறாங்க, இல்லது சிலரை 2/3 கொண்டு வராங்க, சிலர் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம், எல்லா விதமான இப்போ பார்த்தீங்கன்னா கடகடன் ரெசிக்னேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே உங்களுக்கு பேட் ஓமன் தான். பட் தட் சிஸ்டம் அலவுஸ். அதனால்
அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. தட்ஸ் ஹவ் த பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நீ விலை போகிற குதிரை பேரன்ற சரி நான் ரிசைன் பண்ணுறேன். ரிசைன் பண்ணுறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அட் எனி மூமெண்ட். அவங்க ரைட் டு அப்ஸ்டெயினும் இருக்கு, ரைட் டு ரிசைன் எனக்கு இருக்கு. ரைட் டு ரிசைனேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் பிகாஸ் ஐ ஹேவ் அ ரைட் டு கீப் அவே மை செல்ஃப் ஃப்ரம் திஸ் ப்ராசஸ். அதனால் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கொஸ்டின் பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த இந்தியா அலைன்ஸ் பிளாக் இவங்க கூட்டின்னு வந்தோம், அடுத்து என்டிஏ எம்பிஸ் மீட்டிங் அப்படின்னு அவங்க ஒன்றை கூட்டி அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்கான வேலைகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சுது. திடீர் இந்தியா அலைன்ஸ் நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடுவோங்கிறதெல்லாம் சம்திங் ஏதோ இவங்க ட்ரை பண்ணுறாங்கிறத சென்ஸ் பண்ணது, அதுக்கான கவுண்டர் நிறைய. ஆமாம், கண்டிப்பாக தெரியுது. அவங்க இந்தியா பிளாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் மோடி கவர்மெண்ட்டும் இந்த பக்கம் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. இது அதர்வே ரவுண்ட் ஆல்சோ. இந்தியா பிளாக்கை சிதைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் மோடி கவர்மெண்ட் இதை பண்ணுறாரு. மோடி கவர்மெண்ட் பண்ண போகிறாரு தெரிஞ்சு தான் இந்தியா பிளாக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. எல்லாரும் போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது அகெயின்ஸ்ட் நேச்சர். இப்போ இவ்வளோ நாளாக வெளியில் இருந்த மமதா உள்ளே வராங்க. ஏன்னா இன்னர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொடெக்ட் ஹர் ஸ்கின். ஷி ஹாஸ் டு கம் டு த இந்தியா பிளாக். ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டு போஸ்ட் வைலன்ஸில் நாங்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம் எல்லா கட்சியும் வந்து பார்க்கணும்னுலாம் அவங்க அப்பீல் வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வரணும், வெஸ்ட் பெங்கால் வந்து நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு துணையான இல்லைங்கன்னு அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடிய இடம் வந்திருக்கு. அந்த ஆப்டிக்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்களுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து அந்த முதல்ல இருந்த மீட்டிங்ஸ்லாம் இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ பாஜக டீலிமிட்டேஷனை கொண்டு வரும் பொழுது அகைன் இவங்க எப்படி செட் பண்ணுவாங்க சார்? ஏன்னா ஸ்பெஷல் செஷன், ஏன்னா ஜூலையில் உங்களுக்கு மான்சூன் செஷன் இருக்குது, ஜூலை ஆகஸ்ட். எதிர அது வரைக்கும் போகலாமா இல்லை இப்பயே கொண்டு வரலாமா? அதுக்கான பிளான்ஸ் ஒரு ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு வந்து unpredictability is the strength of the government and Modi as an individual and NDA government as an entity. Unpredictability is in their blood and vein. இப்பயே பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடக்குதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். தே ஆர் ரீச்சிங் அவுட் டு பொலிட்டிக்கல் ஆலிஸ். அப்போசிஷன் கேம்பில் டிஎம்சியை உடச்சி எடுத்துட்டாங்க, டிஎம்கேவோட பேசுகிறாங்கன்றாங்க, சமாஜ்வாதி பார்ட்டியோட பேசுகிறாங்கன்றாங்க. அதனால் இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட்லேயே கொண்டு வருவாங்களா? லோக்சபாவில் முதல்ல ஃபில் பண்ணிப்பாங்களா? ஏன்னா 2/3 தேவை இதுக்கு. 2/3 வெறும் நம்பர்ஸ் கேம் தான், கம்ப்ளீட்லி நம்பர்ஸ் கேம். 2/3 உங்களுக்கு நம்பர்ஸ் கேம்னும் போது வந்து நீங்கள் நிச்சயமாக லாஸ்ட் டைம் பண்ண தப்பை இப்போ பண்ண முடியாது. தென் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் மெட்டிகுலஸ்லி. எனக்கு தெரிஞ்சு டிஎம்சி, டிஎம்கே, சாரி டிஎம்சி, டிஎம்கே அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி, இஃப் தே ப்ராமிஸ் டு கிவ் சப்போர்ட்னா தே மே சேல் த்ரூ. பட் அது ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி பிஜேபியோட ஸ்பின் மாஸ்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறாங்க இவங்கள அப்படின்றது. இதுவே 65 to 70 வந்துடுது. இஃப் தே 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் அதை ஆதரிக்கிறாங்களா வாக் அவுட் பண்ணுறாங்களாங்கிறத தாண்டி 65-70 நம்பருங்கிறது இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆன் ஆவதாக இருக்கிறது இந்த எண்ணிக்கை வந்தால். கரெக்ட். 30-20-20ன்னு வச்சது. பட் அது ரொம்ப இந்த கேம் அது. அப்போ தென் மேனேஜர்ஸ் பார்ட்டிஸும் கொடுக்கக்கூடிய வேலை இருக்குது. ஆமாம், பார்ட்டி மேனேஜர்ஸ் அது வேறு. பார்ட்டி மேனேஜர்ஸ், பிஜேபி பார்ட்டி மேனேஜர்ஸ் ஹவ் டு பர்ன் தர் நைட் ஆயில் அப்படின்வாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா 2 மாதத்தில் மறுபடியும் தோற்று போகுதுன்னா ஆக்வர்ட் டு த கோர். அது இந்த இதுவே 12 வருஷத்துல முதல் முறை ஒரு பில் பாஜக கவர்மெண்ட் கொண்டு வந்து தோக்குதுன்றது ஏன் கொண்டு வந்தாங்க? இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. டெஃபினட்டாக கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாகிடும் உங்களுக்கு. இன்னொன்று இந்த நேரத்தில் டிவியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வேறு எதுவும் இஷ்யூஸும் இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. அதனால் இது போய் இல்லை இதை அவங்க பாஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. டிஎம்சியோட ஸ்பிளிட் வந்து அவங்களுக்கு இட் ஹஸ் கிவன் தம், எப்படி சொல்கிறது, இட் ஹஸ் கிவன் தம் இம்பட்டஸ். இட் ஹஸ் கிவன் தம் ஒரு சார்ஜ்ட் அட்மாஸ்பியர். தே வாண்ட் திஸ் மூட் ஷுட் நாட் கோ வேஸ்டட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க அதை நோக்கி தான் நகருவாங்க. ஆனால் they'll be very careful with numbers. ஏன்னா 12 வருஷத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது போல் 12 வருஷம் பொறுத்து ஒரு பில்லை வந்து வித்ரா பண்ண வேண்டிய அல்லது தோக்கடிக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பெஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய பில்லு தோற்று போகுதுன்னா அது ரொம்ப நைட்மேர் சுச்சுவேஷன். அவமானத்தில் ஆட்சியாளர்கள் குன்றி போவார்கள். அது வரலாறாகவும் இருக்கும். அதனால் ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல் இந்த முறை வந்து அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. மேபி இந்த செஷனை விட்டுட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாம், 27ல் பார்த்துக்கலாம். சென்சஸ் வந்த பிறகு ஒரு பார்த்துக்கலான்றது கூட அவங்க பண்ணுவாங்க.
நம்பர்ஸ் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுன்னா பூந்துருவாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 27க்கு முன்னாடினா தான் அகிலேஷ்க்கு உங்களால் ஒரு ப்ரெஷரை அசம்பிளி எலெக்ஷன் வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஆல் செட் அண்ட் டன் 27க்கு பிறகு அங்கே அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது அகிலேஷ்க்கு ஒரு ப்ரெஷராக கிரியேட் ஆகுமான்னு தெரியல. அந்த ஒரு சிக்கல் தான் சமாஜ்வாதி பார்ட்டி உள்ள கொண்டு வருது. ஆமாம், இப்போ UP election அகிலேஷுக்கு வந்து த்ரெட்டாக மாறுதுன்னா அவர் வில் வாண்ட்ஸ் டு கோ ஃபார் த பில். அசம்பிளி எலெக்ஷன் முன்பாகனா அது ஒரு ஆமாம் ப்ரெஷராக கிரியேட் ஆமாம் ஆகும். டெஃபினட்டாக. ஏன்னா பாலிட்டிஷியன் தட் இஸ் ஒன்லி ஸ்டேட் லெவல் பார்ட்டி. நீங்கள் எனக்கு அங்கே வந்து பாதிப்பு வருது. ஏன்னா 3 முறை தேர்ட் டைம் இழந்தா இப்போ இழந்தா எலெக்ஷன் தேர்ட் டைம் பெரிய விஷயம். தேர்ட் டைம் இவங்க தோத்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அசிங்கம் அது. அதனால் அகிலேஷ் யாதவ் வில் மூவ் ஃப்ரம் ஹெவன் டு எர்த் டு செக்யூர் இஸ் மேண்டேட். அதனால் அவர் போக மாட்டார். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஐயுஎம்எல் விசிகாவும் திரும்ப எங்கே போக முடியாது. லெஃப்ட் பார்ட்டிஸுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இது ரொம்ப டைசி சுச்சுவேஷன். இது இந்த கவர்மெண்ட் ஹேண்ட் இஸ் அப்பர் ஹேண்டாக தான் இருக்குது மோடி கவர்மெண்ட்டுக்கு. பட் இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கிறதால மறுபடியும் பில்லு தோற்று போச்சுன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கத்தை உண்டாக்கிடும். அதனால் தே வில் ட்ரெட் காஷியஸ்லி, எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் ஸ்டெப்பை தான் மோடி எடுத்து வைப்பார் எனக்கு தோணுது. ஒருவேளை தைரியமாக செஷன் எல்லாம் கூப்பிட்றாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி ஓட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப ப்ரீமெச்சூர் தான். இருந்தாலும் இந்தியா அலையன்ஸே இப்போ கூட்டத்தை கூட்டி ப்ரீமெச்சூராக ஆரம்பிக்கிறதுனால அதை கேட்குறேன். இப்போ ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் கான்ஷியஸாக இருக்கிறதா? ஏன்னா இவ்வளவு ஏர்லியாக முன்கூட்டியே போன முறையெல்லாம் 1 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க இந்தியான்னு அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கூட்டம் கூட்டியது. இந்த முறை 3 வருஷம் ஏர்லியாக அப்போசிஷனை கூட்டுறாங்கன்னா காங்கிரஸ் அப்போ தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறதா? போன முறை செஞ்ச தப்பை ரெக்டிஃபை பண்ணணும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறதா? அது காங்கிரஸை தான் கேட்கணும் அந்த கேள்வி. அவங்க எந்த அளவு ரெக்டிஃபை பண்ணுறதுல கவனமாக இருக்காங்க. அப்படியே நினச்சாங்கனாலும் டூ தே ஹேவ் நம்பர்ஸ்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து பவரை யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர்னு அப்போசிஷனை தே ஆர் ஸ்லாட்டரிங் தி அப்போசிஷன், வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியில். ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியாது. அவங்க அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் கேரளாவெல்லாம் ஜெயித்த பிறகு வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. நியூ ஸ்ட்ராட்டஜிஸை போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. பட் மோடி கவர்மெண்ட் இஸ் அன் அப்பர் எட்ஜ், அதில் சந்தேகம் வேணும். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த பில்லை தான் சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 2027 நான் எடுக்கிறேன்னா யூபி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சா பை சான்ஸ் அது வந்து அகிலேஷ் யாதவுக்கு டீலிமிட்டேஷன் இல்லாமலே வருது, ஒரு பேக் ஃபயர் ஆனால் அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷனை உருவாக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? 2027 எலெக்ஷன்ல அகிலேஷ்க்கு யூபியில் பவருக்கு வர முடியலன்னா எம்பிஸ்குள்ள ஒரு அன்சர்டனிட்டி உருவாக்கி கேம்ப் மாறுவதற்கான வாய்ப்பு. டிஎம்சி உடைஞ்ச மாதிரி எம்பிஸோட எம்பிஸ் பிளாக் உடையும். டிஎம்சியில் எம்பிஸ் பிளாக் உடைஞ்ச மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்பிஸ் பிளாக் உடையும். ஏன்னா 2017 டிஃபீட்டு, 22 டிஃபீட்டு, 27 டிஃபீட்னா வில் பி இன் டயர் ஸ்ட்ரைட்ஸ். கண்டிப்பாக வந்து அது அவரோட ஆதரவு தளத்தில் ஆட்டி பார்க்கும். அதில் சந்தேகம் வேணாம். எப்படிங்க 3ஆவது தடவை தோற்றிங்கன்னா அதோட விளைவு இல்லாமல் எப்படி இருக்கும்? பெரிய அளவில் கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. மதத்தை வச்ச அரசியல், இல்லை ஜாதியை வச்ச அரசியல், ஊரை கொள்ளையடிக்கணும். அப்போ இதுதான் உங்களுடைய இலக்குகள்னும் பொழுது நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் தப்ப முடியும் இதுலேருந்து? இல்லை கொள்கை குன்றுகளாக பார்த்து தான் நீங்கள் எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் கிடையாது. கட்சிகளுக்கே இல்லாத போது நம்ம இண்டிவிஜுவல் எம்பிஸ்குள்ள போக ஆல் அரவுண்ட் டிகேன்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இன்னொரு சைடு பிஜேபியை திமுக நெருங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஆராசா அவர்கள் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்த கமெண்ட்டில் நாங்கள் தேர்ட் ஃப்ரண்ட்டாக காங்கிரஸ் இல்லாமல் கூட உருவாக்குவோமே தவிர டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஸ்டேட்டுக்கு டைரக்ட் இஷ்யூ ஆகக்கூடிய விஷயமோ அல்லது பாஜகவுடனான நெருக்கமோ இருக்காது அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கேட்டதுக்கான ரெஸ்பான்ஸாக அவர் கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியுது. ஆஸ் ஆஃப் நோ அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்பலைன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை 29க்கு அது கார்ட்ஸில் இல்லைன்னு இவ்வளோ ப்ரீமெச்சூராக சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா? இது வெரி ரொம்ப டைசி ஒன். இது மத்தியிலும் மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்கக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் 32 எம்பிஸ் இருக்காங்க. ராஜ்யசபாவில் 10, லோக்சபாவில் 22. இப்போயே கணிசமான அளவு ஆன்டி பிஜேபி, ஆன்டி டைராய்டை குறைச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களை உதாரணமாக சொல்ல முடியும். நெருங்குவாங்களா?
பழைய மாதிரி மந்திரி சபையில் போய் சேர்றதுக்கெல்லாம் சேர மாட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பட் மோடிக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ அவங்களுக்கு வந்து 240 இருக்குது. 272 இஸ் த மேஜிக் மார்க். நாயுடு 16, நிதிஷ் ஜெ- நி- 12. நி- ச- நிதிஷ் இவ- 12. இல்லை இல்லை இந்த பக்கம் சொல்கிறேன். நாயுடு 16, நிதிஷ் 12, 28, 268. சிவசேனா எல்லாம் சேர்ந்து ஒரு 290 வராங்க. 92 வராங்க. இப்போ இந்த இந்த 22 வந்து என் பிளாக்காக அங்கே போகுதுன்னா வந்து தே கேன் டு ஒண்டர்ஸ். 2/3 மெஜாரிட்டி வந்து நகர்த்திடலாம் நோக்கி அவங்க. நகர்த்துறது. அது பட் டிஎம்கே அது கொடுக்குற வேலை மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அவ்வளோ ஈஸியானதும் கிடையாது. அப்போ அப்படிலாம் பாலிடிக்ஸை நீங்கள் வந்து மெனுவரிங் பண்ண முடியாது. த ரூம் ஃபார் மெனுவரிங் இஸ் வெரி வெரி நேரோ அண்ட் இட்ஸ் ஷ்ரிங்கிங். அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் இது பண்ணிட முடியாது. போக மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. திமுக பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு யாராலையும் எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு திமுகவோட வரலாறு ஒரு பக்கம்னா, எதிர்கட்சிகளுடைய ஆளுங்கட்சியோட விஷயங்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேறு சில சம்பவங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு காரணமாக தான் அமையும். ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டுங்கிற வகையில் வேற ஆப்ஷன் இல்லாத நிலைங்கிற இடத்துல அதை வைக்கலாம். அதாவது நான் அதை இப்படி ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். திமுக பிஜேபி உறவு மலராது, திமுக பாஜக உறவு மலரும் என்று நான் சொல்லவில்லை. திமுக பிஜேபியோட போயிடும் நான் சொல்லலை. பட் திமுக பாஜக உறவு மலராது, அல்லது வந்து அவங்க அலையன்ஸ்குள்ளே, பிஜேபி அலையன்ஸ்குள்ளே திமுக போகாது என்று நான் உறுதி கொடுக்க மாட்டேன். திஸ் இஸ் நம்பர்ஸ் கேம். உங்களுக்கு வந்து ரெண்டாவது அவங்களுக்கு தேவை இருக்குது ரெண்டு தரப்புக்குமே. போனால் மிகப்பெரிய வேலையை கொடுக்கணும். ஒரு தப்பு ஸ்டாலின் பண்ணது இந்த 5 வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆன்டி பிஜேபி போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி அவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டியது. நாளைக்கு எந்த நேரம் எது வேணால் நடக்கலாம். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் எப்படி சொல்லுவாங்கன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் எ மிடில் பாத் ஸோ தட் யூ கேவ் அன் எஸ்கேப் ரூட். லைஃப்லேயும் பாலிட்டிக்ஸ்லையுமே எந்த இஷ்யூவாக இருந்தாலும் லைஃப்பில், வெதர் இன் பொலிட்டிக்கல், வெதர் இன் யுவர் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் ஆர் இன் டொமஸ்டிக் ஃப்ரண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் அக்விண்டன்சஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டேக் எ மிடில் பாத் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அன் எஸ்கேப் ரூட். பட் இவர் வந்து எக்ஸ்ட்ரீம் 5 வருஷம் அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஆன்டி பிஜேபி பண்ணி கேஸ் மேலே கேஸை போட்டு, அஃப்கோர்ஸ் சிலதெல்லாம் தேவையானது, சிலது தேவையில்லாதது நான் ஒத்துக்கிறேன். இது என்ன ஆகிட்டு போச்சுன்னா, நவ் யூ பிகம் அ பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, கலைஞர் இருந்தால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டார். நான் சத்தியமாக சொல்கிறேன். தம்மா பிஜேபி எதிர்த்தோம், எலெக்ஷனில் ஜெயித்தோம், ஃபாசிச பாஜகனோம், எல்லாம் குல்மா வேலை. எலெக்ஷனோட முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நார்மல். அவனை போய் நோண்டி லேடியான அந்த அம்மா கேட்டாங்களே தவிர அதுக்கு பிறகு அவங்க பாட்டுக்கு அவ்வளோதான். அந்த அம்மா பிஸ்னஸ் 2 வருஷமோ. நீங்கள் பிஜேபியை போய் இவ்வளோ நோண்டி இருக்க தேவையில்லை. மத்திய மாநில உரசுகள் பற்றி ஆராய்வதற்காக ஒரு பெரிய கமிட்டி, இதெல்லாம் என்னத்துக்கு ஆராய்ஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே அலசி ஆராய போகிறீங்க. ஆராய்ஞ்சிட்டு கட்சியில் அங்கே தானே போய் சரண்டராக போகிறீங்க. இது உங்களுக்கு மீதான வெறுப்பை இன்னும் கூட்டுச்சு. அப்புறம் உதயநிதியோட தேவையில்லாத பேச்சுக்கள், சனாதன தர்மம், அதெல்லாம் வந்து நிரந்தரமாக உங்களுக்கு எதிரிகளை பகைச்சிருக்கு. நாளைக்கு பிஜேபியோட நீங்கள் கூட்டணியே போகக்கூடிய சூழல் வராட்டியும் இணக்கமாக போகக்கூடிய சூழல் வரும். ஏன் கூட்டணியே வைக்கக்கூடிய சூழல் வரும். அது நிரந்தரமாக அந்த கதவுகள் மூடப்படலைன்ற அந்த உண்மை அவ்வளவு அனுபவம் வாய்ந்த தலைவர் ஸ்டாலினுக்கே இல்லாமல் போனது துரதிருஷ்டவசமானது. கலைஞர் இருந்தால் இந்த 5 வருஷம் இப்படி எதிர்த்திருக்க. பாலிட்டிஷியன்ஸ் எப்படி சார் நிரந்தரமாக ஒரு கடை மூடுவாங்க? ஆக்சுவலாக அதுவே செய்ய மாட்டாங்க. நீங்கள் அந்த அளவு பிஜேபி 5 வருஷத்தில் எதிர்த்திருக்க வேணாம். குஞ்சுங்களும் உட்பட பேசுறது, தினம் எதனா ஒரு இஷ்யூ கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, பேசுறது. அதனால தான் இன்றைக்கி பல நெருக்கடிகளுக்கு அதுதான் காரணம். எனவே ஒரு நிர்பந்தம் வந்துன்னா அவங்க பிஜேபியோட போவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இப்போதைக்கு அந்த நெருக்கடி வருமா என்றால் அதுக்கு பதில் அவ்வளோ சீக்கிரம் வராது. நெருக்கடி இல்லை, எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. உங்களுக்கு எலெக்ஷனை யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது இமீடியட்டாக. ஒரே ஒரு ஃபைன் நிறைவு கேள்வி. பாஜகவுடையது அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இமீடியட்டாக நம்ம அதை சொல்லவும் முடியாது, அது எக்ஸ்க்ளூடும் பண்ணிக்க வேண்டாங்கிற இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடியாக திமுக அதிமுக இணைந்து பயணிப்பது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது ஒரு தட் வாஸ் வெரி வெரி நாஸ்டி ஸ்டெப் அட்டம்ப்டட் பை ஸ்டாலின். மே 4 ரிசல்ட்டு, 5 புத செவ்வாய், 6, 7 அவர் இந்த முயற்சி மேற்கொண்டார்.
ரொம்ப டேஞ்சரஸ் கேம் இது. இன்றைக்கி லெஃப்ட்டு விசிகா ஐயுஎம்எல் காங்கிரஸே சொல்லணும் வெளியில் போனதுக்கு காரணம் அப்போ நடந்த அந்த முயற்சிகள் தான். 47 சீட் இருக்க எடப்பாடியை அதிமுகவை 59 சீட் இருக்க திமுக ஆதரித்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும். எப்படிங்க இது? ஆனால் 2 தரப்பு என்ன சொல்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் கொண்டு வந்தாங்க, அது ப்ரப்போசலை இவங்க நான் 2 பேரும் சொல்லட்டுமாங்க, வச்சுக்கல. இது வந்து அவங்க காதில் பூ சுற்றுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வக்ரம் பிடிச்ச யோசனைலாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் மனசுலேருந்து வர வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்த தகவல் 2ஆம் கட்ட தலைவர்கள் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கேல. ஐ டோன்ட் நோ அபவுட் ஏடிஎம்கே. டிஎம்கேல ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் கேம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத், டாப் டவுன் அப்ரோச். நல்ல வேலையாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இன்றைக்கி 2 லெஃப்ட்டு இவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கு நிரந்தரமாக போனதுக்கு காரணம் இது இந்த முயற்சி தான். இது எவ்வளோ ஒரு அபாயகரமான முயற்சி. பட் சர்வசாதாரணமாக அது மேற்கொள்ளப்பட்டது. அஃப்கோர்ஸ் அது 2 நாள்லேயே அபோர்ட்டட் அட்டெம்ப்ட். மேபி அந்த எலெக்ஷன் இனிமேல் அதை செய்ய முடியாதுங்க. இனிமேல் அது சாத்தியமே கிடையாது. இப்போ ரைட் லெஃப்ட் சென்டர்னு ஏடிஎம்கேலேருந்து ஆளை உருவுது திமுக. முதல் நாள் பெஞ்சமின் போனார், இதை சி விஜயபாஸ்கர் நீங்கள் நாளைக்கு போகிறாருன்றானு. ஐ திங்க் தாமோன் பரசன் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு நினைக்கிறேன். நீங்கள் அங்கேருந்து போகணுன்னு முடிவு பண்ணால் இங்கே வாங்க, நம்மளாம் பங்காளி தான், அதிமுக இருந்து போகணுன்னு முடிவு பண்ணால் இங்கே வாங்கன்னு ஏதோ இது என்ன பேச்சு? கூட்டத்தில் பேசி வெக்கமா இல்லை உங்களுக்கு? இல்லை நீங்கள் தான் மக்களை வந்து உங்களை அடிமைகள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், அது ஏதோ ஒரு பாயிண்டில் மேபி நிதிஷ் லால் தேர்த்து பண்ணிட்டு ஒரு காலத்தை அலைன்ஸ் வச்ச மாதிரி சுச்சுவேஷன் அப்படி போனால், அதாவது இனிமேல் இவங்க 2 பேர் தான் 2 முனையாக இல்லாத பட்சத்தில் வேற ஒரு ஃப்ரண்ட் ஆல்டர்னேட்டாக வர நேரத்தில் யாராவது பவாரும் சோனியா காந்தி அவர்களும் கூட்டணி வச்ச மாதிரி அப்படியெல்லாம் ஐ மீன் ஆல்டர்னேட் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வேற ஒரு ஆள் இருக்கும்போது இல்லைங்க, second அதுக்கு க்கான இங்கே சண்டை. வாய்ப்பே இல்லைங்க. இது வேற டைனமிக்ஸுங்க. இது இது 5 டெக்கேட் அஞ்சு சண்டைங்கிறதுனால டிகேட் சண்டை, தனி மனித பகையில் ஒருபோதும் சராசரி அண்ணா திமுக வேற திமுகவை ஏற்றுக்க மாட்டான். திமுக ஒரு தீய சக்தி, அது கருணாநிதி ஒரு ground. தீய சக்தி. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆழமாக வேறுன்றது. அது மட்டும்தான் ஃபல்க்ரம். அது ஒன்று தான், வேற எந்த பாலிசி கொள்கை புடலங்க எதுவும் கிடையாது அண்ணா திமுக காரணம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ வந்து உதயநிதி, நாளைக்கு இன்பநிதி, அதுக்கு வந்து பரிபூர்ணமாக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லாம் இருக்குது. திரும்ப 5 வருஷம் பொறுத்து வந்துடலான்னு அவங்க நம்புகிறாங்க. எத்தனையோ தோல்விகளை பார்த்தாங்க. அது என்னமோ உண்மை. இதுக்கு கடந்த காலங்களில் அவங்க சந்தித்த தோல்விகளை விட இது ஒன்றும் பெரிய பெரிய தோல்வி கிடையாது. பட் ஸ்டில் பதவி கையை விட்டு போயிருக்கு இல்லையா, அது மனசு ஏற்றுக்க மறுக்குது. அதோட விளைவு தான். இந்த ஒரு கொள்கை அளவில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். என்னைக்கு அது நடந்ததோ மற்றதெல்லாம் மெட்டீரியல் செகண்டரி, பேசுறது வேஸ்ட். சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக்க நன்றி சார்.